சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மகாவிஷ்ணு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். மூட நம்பிக்கையை பரப்பும் வகையில் பேசிய மகாவிஷ்ணு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தற்பொழுது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். 3 நாள் போலீஸ் காவல் முடிந்த நிலையில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தற்பொழுது போலீசார் அவரை ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சதீஷ் இணைகிறார். சதீஷ், விவரங்கள். கடந்த மாதம் 28ஆம் தேதி அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு என்பவர் மாணவர்கள் மத்தியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக இழிவான வகையில் பேசிய நிலையில் அதன் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது. அதன் பிறகு அவர் மீது சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பாக புகார் அளிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அவரை போலீசார் ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்த மகாவிஷ்ணுவை சைதாப்பேட்டை போலீசார் கைது செய்தனர். இந்த கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மீண்டும் பிறகு சைதாப்பேட்டை போலீசார் 3 நாள் போலீஸ் கஸ்டடி வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு அளித்த நிலையில் சைதாப்பேட்டை போலீசாருக்கு நீதிமன்றம் 3 நாள் வழங்கி அவருக்கு அனுமதி அளித்தது. சைதாப்பேட்டை போலீசாருக்கு அனுமதி அளித்தது. அதன் பிறகு கடந்த 3 நாட்களாக அவரிடம் சைதாப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தினர். குறிப்பாக திருப்பூரில் உள்ள பரம்பொருள் பவுண்டேஷன் அவருடைய அலுவலகத்தில் இந்த வீடியோ வெளியிட்ட ஆர்டிஸ்ட் முதலியவற்றை அவரை அழைத்து சென்று விசாரணை நடத்தி கைப்பற்றினர். மேலும் அவருக்கு வங்கி கணக்கு ஆகியவற்றை ஆய்வு செய்து கைப்பற்றினர். இன்று சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து பள்ளியில் யார் மூலமாக பள்ளியில் சென்று பேசினார் போன்ற விவரங்கள் அனைத்தையும் விசாரணை மூலம் சேகரித்தனர். இன்றோடு அவருக்கு காவல் கஸ்டடி முடியும் நிலையில் மறுபடியும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் போலீசார் அவரை ஆஜர்படுத்தியுள்ளனர். இதற்கு பிறகு இவரை மீண்டும் புழல் சிறையில் அடைப்பதற்கு நீதிபதி உத்தரவிடுவார். சதீஷ், இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை போலீசார் என்ன எடுக்கதான் இருக்கிறாங்க? அடுத்த கட்ட நடவடிக்கையாக போலீசார் மகாவிஷ்ணுவை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதியிடம் ஆஜர் செய்வார்கள். அதனை அடுத்து அவரை மீண்டும் போலீசார் சிறையில் அடைப்பார்கள். அதற்கு பிறகு இது அவர் சார்ந்த மூட நம்பிக்கை பேச்சு குறித்தான விவரங்களை சேகரித்து அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவருக்கான தண்டனை வாங்கி தருவார்கள். சதீஷ், தகவல்களுக்கு நன்றி. மகாவிஷ்ணுவை செப்டம்பர் 20ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருப்பூரில் உள்ள அறக்கட்டளைக்கு மகாவிஷ்ணுவை போலீசார் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் போலீசார் மகாவிஷ்ணுவை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து மகாவிஷ்ணுவை செப்டம்பர் 20ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மூட நம்பிக்கையை பரப்பும் வகையில் பேசியதற்காக மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருந்தார். 3 நாள் போலீஸ் காவல் முடிந்த நிலையில் இன்றைய தினம் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளி அவமதிக்கும் வகையில் பேசியதாக மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருந்தார். திருப்பூரில் உள்ள அறக்கட்டளைக்கு மகாவிஷ்ணுவை அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தியிருந்தனர். மகாவிஷ்ணுவின் வங்கிக் கணக்கு பரிவர்த்தனை தொடர்பாகவும் போலீசார் விசாரணையை தொடங்கியிருந்தார்கள். மாற்றுத்திறனாளிகள் சார்பாக பல்வேறு காவல் நிலையங்களில் மகாவிஷ்ணுவுக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.